ஃப்ரெண்ட்ஸ், நீங்களோ குறைவான முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய தொழில் செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 விதமான அதிக லாபம் தரக்கூடிய சீக்கிரம் க்ரோ ஆகக்கூடிய தொழில்கள். முதலீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ஒரு 1,00,000 இருந்தாலும் போதுமானது. இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் வீட்டில் இருந்தபடியே கூட நீங்கள் செய்யலாம். என்ன தொழில் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிஃபன் சர்வீஸ். அதாவது இந்த காலை சிற்றுண்டி, இரவு சிற்றுண்டி, இந்த டிஃபன் சர்வீஸை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்த செய்யலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் அவங்களால டிஃபன் ரெடி பண்ணுற அளவுக்கு கூட டைம் கிடையாது. ஆஃபீஸுக்கு போகணும், ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பணும். இப்படி இருக்கும்போது இந்த டிஃபன் நீங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு சப்ளை பண்ணும்போது அதன் மூலயமா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. அவங்களுடைய தேவையை பூர்த்தி ஆகும். இதை நீங்கள் உங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோ யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்கள நீங்கள் இந்த சோசியல் மீடியா மூலம் காண்டாக்ட் பண்ணி இந்த பிஸ்னஸை நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஸ்டார்ட் பண்ணலாம். இதையே நிறைய பேர் செஞ்சிட்ருக்குறாங்க. இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா சமைக்க தெரிஞ்சிச்சின்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய டேஸ்ட்டு மக்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் சொல்லி இன்னொருத்தர்னு எல்லோரும் சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பிஸ்னஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுதான் அப்பளம் தயாரிக்கும் தொழில். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு பழமையான தொழில். நிறைய வருஷமாக பல வருஷமாக பல மக்கள் இதை செஞ்சிட்ருக்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் டேஸ்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட கூட வாங்குறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு உங்கள் கூட வாங்குறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் இதையே சோசியல் மீடியா மூலயமா இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மூலயமா மக்களை காண்டாக்ட் பண்ணி அக்கம் பக்கத்தில் உள்ள அந்த கடைகளை அப்ரோச் பண்ணி அப்புறம் வீட்டை அப்ரோச் பண்ணி நீங்கள் மெயினாக நல்ல டேஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகலாம். இதுக்கு முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 20,000-30,000 இருந்தாலே போதுமானது. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது பேப்பர் கப் மேக்கிங் பிஸ்னஸ். பேப்பர் கப்பு அப்புறம் இந்த பேப்பர் பிளேட் இதெல்லாம் நீங்கள் தயாரித்து சேல்ஸ் பண்ணலாம். இதுக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குது. ஏன்னா பிளாஸ்டிக்கில் எந்த ஒரு பொருளையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பேப்பர் கப்பில் இந்த பேப்பர் பிளேட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மற்றவங்க செய்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஒரு டிசைன் பண்ணி இந்த மாதிரி கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். முதலீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மிஷின்லாம் வாங்க வேண்டியது இருக்கிறதுனால ஒரு 1,00,000 ரூபாய் வரைக்கும் தேவைப்படும். இதே நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன இடம் இருந்தாலும் போதுமானது. இந்த தொழிலை கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது இந்த ஃபைபர் மற்றும் இந்த விளக்குமாறு தொடப்பம் இதை ரெடி பண்ணக்கூடிய ஒரு தொழில். இதுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதையே நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே குறைவான முதலீட்டில் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதனுடைய நாலேஜெலாம் தெரியலனா கூட யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இதுலேயே நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது அதுதான் மெழுகுவர்த்தி தயாரிப்பு. இந்த மெழுகுவர்த்தியை நீங்கள் தயாரித்து கடைகளுக்கு வீடுகளுக்கு சேல்ஸ் பண்ணலாம். இதுக்கு டிமாண்டு அந்த காலத்தில் இருந்தப்போ இல்லை, ஓரளவுக்கு கம்மி தான். அப்படியே இருந்தால் கூட இதை கூட நீங்கள் சிறிய முதலீட்டில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த தொழிலை கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட லாபம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 5 விதமான சூப்பரான தொழில்கள் குறைவான முதலீட்டில் செய்யக்கூடிய தொழிலை பற்றி பார்த்தோம். அதனுடைய நாளை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பிஸ்னஸை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.